கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் காலை வேளையிலே யாத்ராகமம் 13:21 மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த நாள் முழுவதும் நம்ம நடக்க வேண்டிய பாதைகளுக்கு வெளிச்சம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் எனக்காகவே இந்த வார்த்தைகளை தந்தார் என்று நம்பி விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் எதற்காக அனுப்பினாரோ அதை உங்ககிட்ட செய்து முடிச்சிட்டு தான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை போகும். எனவே இன்றைக்கும் இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆக கிடவது. இந்த நாளிலும் யாத்ராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பிரியமானவர்கள், இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம்தான். நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம எப்போவுமே நம்ம தியானிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம், பகலில் இஸ்ரவேல் மக்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தது போல் எங்களுக்கும் இருங்க ஆண்டவரே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ கூட இது அவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை அவங்களுக்கு இப்படி பிரத்யேகமாக காட்டினார். ஆனால் இந்த நாட்களில் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத நம்ம எப்படி உணர்கிறோம்? மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவர் நம்ம கூட இல்லாட்டாலும் அவருடைய அளவிட முடியாத அந்த தேவ பிரசன்னத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் அந்த நாட்களில் அவங்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் செய்தார். பகலில் அவங்கள வழி நடக்க கூடும்படிக்கு அவங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தார். எவ்வளோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் ஒரு மேகஸ்தம்பம் கூடயே போனால் அவங்களுக்கு அந்த மேகஸ்தம்பத்தில் உள்ள அந்த குளிரும் அந்த மேகஸ்தம்பத்தில் உள்ள அந்த இதமான அந்த அந்த சூழ்நிலையும் அவர்களை எல்லா இதுக்கும் பாதுகாத்திருக்கும் இல்லையா? இன்றைக்கும் அவங்க எங்கே போகணும், எப்படி போகணும், எந்த பாதையில் போகணும்னு வழி நடத்த பகலில் மேகஸ்தம்பமாக இருந்தார். இரவில் பனி பெய்யும். வனாந்திரத்தில் அவங்க கூடாரத்தை போட்டு தங்கியிருப்பாங்க. அப்போது அந்த பனிக்கெல்லாம் அந்த மேகஸ்தம்பம் அவங்களுக்கு, அந்த அக்கினி ஸ்தம்பம் அவங்களுக்கு ஒரு ஒரு கதகதப்பையும் ஒரு பாதுகாப்பையும் அந்த நாட்களில் அவங்களுக்கு இரவில் இருளெல்லாம் விலக்கி வெளிச்சத்தையும் கொடுத்தது. இன்றைக்கும் அதே தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்குது. பிரியமானவர்களே, நம்மையும் எப்படிப்பட்ட பாதையிலையும் நம்மளை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த கதகதப்பு, அந்த அரவணைப்பு, அந்த தேவ பிரசன்னத்தில் உள்ள அவ்வளவு பாதுகாவலும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு எப்பவும் உண்டு. எனவே தான் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சமூகம் நமக்கு முன்னாடி செல்லும் போதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல், அந்த பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறதுனால இளைப்பாறுதல். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இந்த நாளில் நான் நடக்க வேண்டிய எல்லா வழிகளையும் அவர் பார்த்துக்கிடுவார். நான் இன்னைக்கு எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். அவர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வார். அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற தைரியமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கும். எனவே இந்த நாளில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் அவர் பிரசன்னம், அவர் போதுமானதாக இருக்கு. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால, அப்பா அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் மகிமையும் மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன். அவரால் செங்கடலை அப்படி பிளந்து விட முடியும். அது எரிக்கோவாக இருந்தால் அதை உள்ள தள்ளி விட முடியும். அது யோர்தானாக இருந்தால் பின்னுக்கு திருப்ப முடியும். அவரால் முடியாத காரியம் என்ன இருக்கு? அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையும் மகத்துவமான அதிசயமான பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, ஆஹா, அவங்களோட இருக்கிற கர்த்தர், அவர் வானத்திலும் பூமியிலும் மகா பெரியவர். ஐயோ, அவரை குறித்து இந்த எரிகோ மதிலுக்குள்ள இருந்த அந்த எரிகோ நகரத்தார் பயந்து நடுங்கினாங்க. ஆமா, அவங்க ஐயோ, இந்த தேவன் பயங்கரமான தேவன், என்ன நடக்க போதோ நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மிகவும் கலக்கமுற்றிருந்தார்கள். அதான் ராகாப் வேசி சொல்கிற அந்த வார்த்தையை, உங்களை குறித்து இங்கே எல்லாருக்கும் பயமும் திகிலும் பிடித்திருக்கிறது என்று.
இது மனிதர்களை குறித்தல்ல, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்பா, அவர்களோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்று புறச்சாதிகள் கூட ஆண்டவருக்கு பயந்து நடுங்கினார்கள். அந்த அளவுக்கு தான் அவர் அந்த நாட்களில் கிரியை செய்தார். எனவே அப்படிப்பட்ட மகா பயங்கரமும் பராக்கிரமமான தேவன் தான் நம்ம கூட இருக்கிறவர். எனவே தான் நீங்கள் இன்னைக்கு எல்லா பாரத்தையும் எல்லா கவலையும் எல்லாவற்றையும் அவர் மேலே சுமத்திட்டு இன்னைக்கு நீங்கள் லகுவாருங்க. அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறத அனுபவிங்க. அந்த பிரசன்னம் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அவர் பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது மலைகள் எல்லாம் வழிகளாகும், பாதைகள் எல்லாம் செவ்வையாகும், கரடானவைகள் எல்லாம் சமமாகும், கோணலானவைகள் எல்லாம் நேராகும், திறக்காத வாசல்கள் திறக்கும், மூடிய கதவுகள் திறக்கும், முன் நிற்கிற தடைகள் எல்லாம் விலகி ஓடும், எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலையும் மாறும். ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, இந்த நாளிலும் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டி இருக்குதுப்பா. ஒரு நாள் இருக்கிற போராட்டம் மாதிரி இன்னொரு நாள் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏராளமான ஆண்டவரே காரியங்கள் இருக்குதுப்பா. எனவே ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறோம். எங்கள் கூட இருக்கிறவர் அவர் இயலாதவர் அல்ல. எங்க கூட இருக்கிறவர் ஏதோ அவர் கேட்காத செவி உடையவர், செவிகளையும் பார்க்காத கண்களையும் உடையவர் அல்ல. அவர் கேட்கிற எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்க கூப்பிடுதலை கேட்கிறவர் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க பக்கமாய் சாய்ந்து குனிந்து எங்க கூப்பிடுதலை கேட்கிற தேவன், கவனித்து கேட்கிற தேவன். எனவே ஆண்டவரே, நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நீர் பேசுகிற தெய்வம், கேட்கிற தெய்வம், எங்களுக்காக பரிதபிக்கிற தெய்வம், எங்களுக்காக இறங்கி வரக்கூடிய தெய்வம், வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். எனவே ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்ட மகிமையும் மகத்துவமும் பயங்கரமான தேவன் எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களோட எப்படி மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை நடத்துனீங்களோ, அந்த பிரசன்னம் எப்படி அவர்களை அன்றைக்கு நடத்தினதோ அதே போல இன்னைக்கும் உங்க மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். பகலிலே நடத்தட்டும், இரவிலே நடத்தட்டும். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை எதிர்க்கிற எல்லா பிசாசினுடைய வல்லமைகளையும், எங்களை சோறுக்குள்ளாக்க நினைக்கிற எல்லா பிசாசினுடைய அந்தகார வல்லமைகளும், ஆண்டவரே அவன் பயன்படுத்துகிற எல்லா நபர்களும் எல்லா சூழ்நிலைகளும் கட்டப்படுவதாக ஆண்டவரே, கட்டப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இன்னைக்கு அவனுடைய எல்லா சதி திட்டங்களும் நாசமாவதாக ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமான அவனுடைய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பகுதியிலெல்லாம் எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவன் உருவாக்கினாலும் அவைகள் எல்லாம் வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக என்று அறிக்கை செய்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஜெயம் 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 என்று எங்கள் குடும்பத்தில், எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் பிள்ளைகள் மேல, எங்கள் பிள்ளைகள் கடந்து போகிற சூழ்நிலைகள்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாகவும் அசைவாடுதலுக்குள்ளாகவும் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டப்பா. உம்மால எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் முடியாது, பலத்தினாலும் முடியாது, எங்கள் பராக்கிரமத்தினாலேயும் முடியாது, உம்முடைய ஆவியினாலே மட்டும் ஆகும் என்று எங்களை உம்முடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்துகிறோம். ஆகும் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. எங்களால் ஒன்றுமே முடியாது, எங்களால் ஒன்றுமே முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவரை திருப்புகிறவர், எல்லாவற்றையும் ஆண்டவரை அசைக்கிறவர் உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரை. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் இன்னைக்கு மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிற நெருக்கடிகளை நீக்கி விசாலத்துல வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பயப்படுத்துகிற வல்லமைகளை எல்லாம் மட்டங்கடித்து போடுங்க ஆண்டவரே. எந்த காரியம் இந்த தேவ பிள்ளைகளை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. எதுக்காக இவர்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படுவதாக. எல்லா மூடிய கதவுகளும் திறக்கப்படுவதாக. முன் நிற்கிற எல்லா தடைகளும் விலகி ஓடுவதாக. எதிரான பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மந்திரவாதங்கள், யாகங்கள், பூஜைகள் என ஒன்றும் பலிக்க
வாய்க்காமல் போவதாக எங்களுக்கு எதிராக ஏவி விடப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இந்த நாளிலே செயலிழந்து போவதாக. சாத்தான் முன் பண்ணுகிற எல்லா அரண்களும் அவனுடைய எல்லா சத்துருடைய கோட்டைகளும் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினால. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துண்ட சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எனவே அவனுடைய எல்லா வல்லமைகளையும் நாங்கள் இன்றைக்கு மேற்கொள்ளுகிறோம். இந்த வசனத்தின்படி மேற்கொள்ளுகிறோம். ஒன்றும் எங்களை, எங்க குடும்பத்தையோ, எங்களுடைய ஆண்டவரே கையின் பிரயாசங்களையோ, எங்க குடும்ப சந்தோஷ சமாதானத்தை, எங்க சுகபல ஆரோக்கியத்தையோ சேதப்படுத்த முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. நாலா திசைகளிலும் இருந்து தடுக்கிற, கெடுக்கிற, தாமதப்படுத்துகிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. பிசாசு பயன்படுத்துகிற அவ்வளவு நபர்களையும் கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. ஜெயமும் கனமும் மீட்பும் இந்த நாளில் எங்களுக்கு வந்து சேர்வதாக. இன்றைக்கு யார் யார் கண்கள் எல்லாம் தயை கிடைக்கணுமோ மனித தயவுகளை பெருக பண்ணுவீராக. உம்முடைய கிருபை எங்களுக்கு இன்றைக்கு அளவில்லாமல் பெருகட்டும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீங்களே, அந்த கிருபை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எங்களுக்கு வேண்டிய சந்தோஷம், சமாதானம், தேவ ஆசிர்வாதம், தேவ பாதுகாவல் எல்லாவற்றையும் கொடுங்கப்பா. சுக பல ஆரோக்கியத்தால் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் அப்படியே தாழ்த்தி தருகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரிய